லக்னம்னா ஒன்று தான், ராசின்னும் போது ஒன்று தான். அப்போ அந்த ராசியிலேயே லக்னத்திலேயே செவ்வாய் அங்கேயே அமர்ந்து உட்காந்து ஆட்சி பெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்கள ஜாதகம் பார்த்து இவங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறோம். சிலர்லாம் ஃபேஸ் ரீடிங் பார்த்து சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி சிலரோட ஃபேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஐப்ரோ சரியில்லைன்னா செவ்வாய் வீக்குன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஆப்வியஸ்லி மேஷ வீடு ராசியாக இருந்துட்டாலும் லக்னமாக இருந்துட்டாலும் நம்ம செவ்வாய் வழிபாடு தானே சொல்கிறோம். அதில் நம்மளோட அழகனான முருகன் திருச்செந்தூரோடைய வழிபாடு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இப்போ வந்து மேஷ லக்னம் மேஷ ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த ஃபீல்டில் போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கெரியர் அமைஞ்சது அப்படின்னா வந்து அது நல்லா இருக்க முடியும்னாங்களே. ஸோ இப்போ மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த கெரியர் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்? இவங்க வந்து இந்த சீருடை இருக்கக்கூடிய கெரியர்லாம் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சீருடைன்றது என்ன? டாக்டர், போலீஸு, அட்வொகேட்டு, டிராஃபிக் போலீஸு, என்னெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்கோ அந்த யூனிஃபார்ம், அந்த நர்ஸு, லேப் டெக்னீஷியன்ஸு, என்ன யூனிஃபார்ம் சர்வீசஸ் இருக்கோ இருக்கலாம். இதை வந்து நம்ம எதை தீர்மானிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்கள் யாரோட இதில் இருக்காங்கன்னு பொறுத்து ஹையர் கிரேடா, மிடில் கிரேடா, லோயர் கிரேடா. ஓகே. இதில் வந்து செக்யூரிட்டி சர்வீஸ் கூட நமக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். அப்போது அந்த இடத்துல அதோடைய தன்மையும் அதோடைய ஏஜ் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியை வச்சு அதோடைய சர்வீசஸ் நமக்கு வரும். செக்யூரிட்டி சர்வீசஸ்னால் கம்மி கிடையாது. இதே ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டிஸ்க்கு என்ன சேலரி தெரியுமா? கண்டிப்பாக அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்களோட தசாபுத்தியை வச்சு தான் அந்த சிலதெல்லாம் நமக்கு டிசைட் ஆகும். ஓகே மேம், சூப்பர். இதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவ்வாய் நான் என்ன சொன்னேன், மேஷம் விட செவ்வாய் அப்படின்னு செவ்வாயோடைய ராசியாகவும் வருது, லக்னமாக வரும்போது இது இன்கேஸ் செவ்வாய் அங்கேயே ஆட்சியாகவும் இருந்துட்டு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. லக்னம்னா ஒன்று தான், ராசின்னும் போது ஒன்று தான். அப்போ அந்த ராசியிலேயே லக்னத்திலேயே செவ்வாய் அங்கேயே அமர்ந்து உட்காந்து ஆட்சி பெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். புருவம் அவ்வளோ திக்காக, அவ்வளோ அடர்த்தியாக, வசீகரமாக இருக்கும். ஓகே. ஐப்ரோஸு, அவங்களுடைய ஐஸ் அவங்கள பார்க்கும் போதே ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். அவங்கள பார்த்தாங்கன்னா ஒருத்தவங்க ஃப்ளாட் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அது வந்து ஃப்ளாட்டுன்றது ஒரு எப்படி சொல்ல வரேன்னா மறுபேச்சு பேச மாட்டாங்க சில விஷயம். தப்பாகவே நம்ம அவங்ககிட்ட சண்டை போடுறோன்னு போனால் கூட அவங்க சிலர் முகத்தெல்லாம் பார்த்தா ஒரு 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 கம்பீரம், ஒரு சிலர்லாம் பார்த்தா தெய்வீகம் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரில இவங்களுடைய எப்படின்னா வசீகரத்தன்மையாக இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக இருக்கும். மேல் பர்சனாக இருந்தாங்கன்னா நல்லா அவங்களுடைய மீசை, அவங்களோட ஹேர்ஸ் எல்லாம் நல்லா திக்கனாக வால்யூமாக, தாடி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக லீனாக இருப்பாங்க. ஓகே. நல்லா லீனாக இருப்பாங்க. கொஞ்சம் மீடியம் ஹைட்டுக்காக இருப்போம். ஒரு சிலர் ஜீனை பொறுத்து நல்லா ஹைட்டுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஹேர் நல்லா லென்த்தியாக இருக்கும். ஓகே. ஹேர் வந்து நல்லா ஆக்சுவலாக வந்து ஒரு லென்த்தியாக இடுப்பு கீழே இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையாக இருக்கும். ஐப்ரோஸ் நல்லாயிருக்கும், கண் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அவங்கள பார்க்கும் போதே ஒரு வசீகரத்தன்மையோடு இருப்பாங்க கண்டிப்பாக. இது வந்து ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு. இன்கேஸ் இதே செவ்வாய் சரியில்லை அப்படின்னமா நீங்கள் ஒருத்தவங்கள ஜாதகம் பார்த்து நம்ம இவங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறோம். சிலர்லாம் ஃபேஸ் ரீடிங் பார்த்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க. ஆமாம். சிலரோட ஃபேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஐப்ரோ சரியில்லைன்னா செவ்வாய் வீக்குன்னு சொல்லிடலாம். ஓ. சீக் சரியில்லை அப்படின்னா சுக்கிரன் வீக்குன்னு சொல்லிடலாம். ஓகே. சில கிரகம் சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தே சரியில்லைன்னா சூரியன் வீக்குன்னு சொல்லிடலாம். ஒவ்வொரு கிரகம் பார்க்கும்போது ஒரு கிரகம் வந்து வீக்கு ஒரு பிளேஸ் பார்க்கும்போது சொல்லிடலாம் நம்ம முகத்தை பார்த்து. அதனால ஃபேஸ் ரீடிங் அப்போலாம் சிலர்லாம் ஃபேஸ் ரீடிங் பார்த்து சொல்லுவாங்க. ஆமாம். ஓகே மேம், சூப்பர். அதாவது வந்து அவங்களுக்கான கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ மேஷ லக்னம் மேஷ ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வியல் கடவுளா, இல்லை வந்து இந்த வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த கடவுளை வழிபடுங்க, எப்போவுமே உங்களுக்கு அந்த கடவுள் துணையாக இருப்பார் அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கலாம்? இப்போது மேஷ லக்னம் மேஷ ராசின்னும் போது ரெண்டுமே வந்து ஒரே வீட்டில் வந்துடுது. அதாவது லக்னமும் ராசியுமே, லக்னத்துலேயுமே ராசியிலையுமே சந்திரனும் இருக்கார். அப்போ அழகாகவும் இருப்பாங்க, வசீகரமும் இருப்பாங்க. இன்கேஸ் அங்கே செவ்வாயும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், இன்னும் செவ்வாய் ப்ளஸ் சந்திரனும் கூட சேர்ந்துருவார் லக்னத்திலேயே. அப்போ ரொம்ப அழகான ஒரு முகமாக இருக்கும், ரொம்ப வசீகரமான முகம் இருக்கும். இதெல்லாம் இருக்குமா? இதோடு சேர்ந்து இவங்க யாரோட வழிபாடு எடுத்துக்கலாம்? முருகரோட வழிபாடு எடுத்துக்கலாம். ஓகே. மோஸ்ட்லி ஆப்வியஸ்லி மேஷ வீடு ராசியாக இருந்துட்டாலும் லக்னமாக இருந்துட்டாலும் நம்ம செவ்வாய் வழிபாடு தானே சொல்கிறோம். அதில் நம்மளோட அழகனான முருகன் திருச்செந்தூரோடைய வழிபாடு நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். அம்பாள் வழிபாடும் எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் அங்கே இருந்து செவ்வாயும் கூட இருந்தாருன்னா வழிபாடு இது காமனாக இருக்கக்கூடிய விஷயம். வழிபாடு எடுத்துக்கலாம். சூப்பர்.
12 ராசிமா. இந்த 12 ராசிக்குமே வந்து மேஷ லக்னம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த நேர்காணலில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம். ஸோ இந்த மேஷ லக்னத்துக்கு உரிய குணாதிசயங்கள் என்ன? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பாங்க. ஆனால் லக்னம்ன்றது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக மாறி போகும். யாரோ ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரே ராசியாவோ ஒரே லக்னமாவோ அமையும். அதுலேயும் இந்த ஒரு ராசி ஒரு லக்னத்தை வச்சு தான், ஏன்னா லக்னத்திலிருந்து தான் ராசி கால்குலேட் பண்ணும்போது எத்தனாவது வீடுன்றது தெரியும். லக்னம் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ராசி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம். லக்னம் எவ்வளோ முக்கியத்துவன்றது நம்மளுடைய வாழ்க்கையை பாதி 50% அதுதான் நம்மளை தீர்மானிக்கும். மீதி இருக்கக்கூடிய 50% தான் நம்மளுடைய நட்சத்திரம் தீர்மானிக்கும். நட்சத்திரம் ராசி தீர்மானிக்கக்கூடியது. அப்போது மேஷ ராசியில் ஒருத்தவங்க, மேஷ லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னும்போது அவங்களுடைய குணாதிசயம் மேஷ லக்னம் மேஷ ராசியாகவே இருக்கட்டும், அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் யாரோடையது? செவ்வாவுடைய வீடு. கால சக்கரத்துக்கு முதல் வீடாக வரக்கூடிய வீடு அது. ஓகே, முதல் வீடு. அந்த முதல் வீட்டில் செவ்வாவுடைய வீடு. அந்த வீட்டு தான் சூரியன். நம்மளுடைய 9 நவகிரகத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் அந்த வீட்டில் தான் முதல் நட்சத்திரத்திலே உச்சமாகக்கூடிய வீடு. அப்போ அந்த வீடு எவ்வளோ பவர்ன்றத விட ஹார்ட். ஒரு சீட்டுக்கு ஒரு ஹார்ட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த சீட் எவ்வளோ ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மேஷ ராசியும் மேஷ லக்னமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பார்க்க நல்ல ஒரு ஆள் ஹைட் அண்ட் வெயிட்டாக கம்பீரமாக போல்டாக தைரியமாக இருப்பாங்க. ஓகே, அந்த செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெற்று இருந்துட்டாரு, சூரியன் அங்கேயே உச்சம் பெற்று இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு உயர்தர அந்த இது போலீஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த கிரேடரில் இருந்தே தீர்வாங்க அவங்க. ஓகே, அதெல்லாம் விட இன்கேஸ் அவங்க அங்கே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த மேஷத்துக்கு என்ன இருக்குன்னா ஒரு போல்டுனஸ், எதையும் சாதிக்கும் தைரியம், எதையும் கரெக்டாக டிசைட் பண்ணக்கூடிய தைரியம், கரெக்டாக ஒரு விஷயத்தை அழகாக ஃபார்ம் பண்ணக்கூடிய தைரியம். ஏன்னா செவ்வாய் வந்து போர் தலைவர். ஓகே, ஒரு சேனாதிபதி. அவர் என்ன பண்ணுவார், இந்த இந்த இவங்களே இங்கே தான் இருக்கணும், இவங்களே இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அலைன்மெண்ட் பண்ணக்கூடியவர் அவர் தான். அப்போது வாழ்க்கையுமே அவர் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே கரெக்டான ஒரு என்ன எல்லாத்துலேயும் பிடிவாத குணம் ஜாஸ்தி இருக்கும், கோவம் ஜாஸ்தி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க போதும். இதுவே மேஷ லக்னமாக இருந்துட்டு வேறு ராசியாக இருந்துட்டாங்கன்னா இது பாதி தான் இருக்கும். மேஷ ராசி மேஷ லக்னமாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, போத் 50 and 50 போது ரொம்ப கோவம், ரொம்ப பிடிவாதம், எல்லாரையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க, தான் செய்கிறத தான் அடுத்தவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே பாச போராட்டமாக இருக்கும். ஓகே, ஏன்னா செவ்வாய் யார்? சகோதரக்காரங்க. நம்மளுடைய சகோதரருக்குள்ள சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், ஆனால் ஒரு பாசமாக இருக்கும். ஒருத்தவங்க இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், எவ்வளோ வந்து வருத்தப்படுவோம். நம்மளுடைய அக்கா வந்து 2 நாள் நம்ம கூட இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு மாமா வீட்டுக்கு அவங்க போகும்போது மிஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாச போராட்டங்கள் கொடுக்கறதாக ஜாஸ்தி இருக்கும். அந்த இடத்துலையே வந்து செவ்வாய் ஒன்று ஆட்சியாக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சகோதரர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு தைரியத்தனமும் ரொம்ப நல்லாவே ஜாஸ்தியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். உடலும் நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க உடல் பார்க்கும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்டாக அந்த ஏஜ்க்கு ஏற்ற ஃபிட்னஸ் அதெல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. உடல் மேலே கண்டிப்பாக ஒரு கவனம் இருக்குது. சூப்பர். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா இனி ஒரே இஎம்ஐல ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.